நம்ம இன்னைக்கு ஏபிசி அல்வா வித்தவுட் கீ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கேஷ்யூநட், பாதாம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும். கேஷ்யூநட்டில் அப்படியே இந்த கலர்லாம் மாறும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜாரில் நம்ம பீட்ரூட் அரைச்சி எடுக்க போகிறோம். தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அடுத்து ஆப்பிள், அடுத்து கேரட் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு ஒரு ஒரு கடாயில் நம்ம இதெல்லாத்தையும் போட போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக வரும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் லாஸ்ட்டில் ரொம்ப ஸ்வீட்டாக நல்லாயிருக்கும். இது எல்லாருக்கும் சாப்பிட கொடுக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக போயிடும். அரைக்கும் போது தண்ணி தெளிச்சுக்கோங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. இதில் நெய் எதுவுமே நம்ம ஊற்ற போகிறதில்ல. இப்போ நாட்டு சர்க்கரை 1/4 கிலோ சேர்க்க போகிறோம். நம்ம வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட் வந்து 1/4 கிலோ சேர்த்துருக்கோம். இதுவும் சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் 1/4 கிலோ தான் சேர்த்துக்கணும். நீங்கள் 1 கிலோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா 1 கிலோ சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற கேஷ்யூநட், பாதாம், ஏலக்காவை அரைக்க போகிறோம். அரைச்சி இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, தண்ணியோடு இருந்துச்சுல்ல, இப்போ நல்லா தண்ணியெல்லாம் போயிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இன்னொரு பேனில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அல்வா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.